ஏதோ தனியா பேச்சுவார்த்தை வர சொல்லி என் தம்பி சேவியர் குமாரை கொண்டு விட்டேன். தலைமறைவா இருக்காங்கிற. அதே மாதிரி நானும் உன்னை ஒரு நாள் போட்டு தள்ளி தலைமறைவாயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? தம்பி ஒரு கோட்பாடு தான் தம்பி. ஆசாரி அடிச்சாரவா எவன் வெட்டினாலும் வெட்டும். அதுல எவன் வெட்டு ஆழமா விழுகுதுங்கிறதான். அதுதான் நாங்க ஒண்ணுலே அப்படியே ஒரு முகநூல்ல போட்டா உடனே கைது பண்ணி உள்ள போட்டுருவாரு. ஆனா வேலை செஞ்ச பிள்ளை தங்கச்சி ரேகா மாதிரி ஒண்ணு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீடு அவர் அதிகாரத்தில் இருக்கிறார்னு அச்சமின்றி வெளியில வந்து உயிர் பயத்தை மீறி துணிஞ்சு சொன்ன போது ஒரு நடவடிக்கை இல்லை. தலைமறைவாயிட்டாங்களா? தலைமறைவா ஆக சொன்னீங்களா இல்ல ஆயிட்டாங்களா? ஒரு நடவடிக்கை இருக்கு. இந்த கருணாநிதியின் பிள்ளைகளுக்கு, அவர் மகனுக்கு, அவர் பேரனுக்கு, ஸ்டாலினுடைய பேர ஒருத்தர் இருக்காரு இன்பநிதி, இவங்களுக்கெல்லாம் என்னன்னா பரம்பரை பரம்பரை இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு அவர்களே ஆளப்போகிறார்கள் என்ற மெதப்பு. எங்க தாத்தன் ஒரு எழுதியிருக்கான்னு தெரியுமில்ல, வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதகே புரிக்குவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. ரொம்ப நாளா நீங்களே ஆளும் நினைச்சிட்டு மிதந்துகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு, சேர சோழ பாண்டிய பேரரசு சரிஞ்சிருக்கு, விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு. நீ எம்மாத்திரம் அற்ப மூட்டை பூச்சி கொசு. ஒரு கோட்பாடு கொள்கையும் கிடையாது, ஒரு இயலவும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு பேசுறதுக்கு ஒருத்தனுக்கு தெரியல அந்த கூட்டத்தில். அது ஒரு அடையாள சொல்லுங்கிறான். திராவிடம்ங்கிறது இனத்தை குறிக்கும்ங்கிறான், திராவிடம்ங்கிறது மொழியை குறிக்கும்ங்கிறான், திராவிடம்ங்கிறது என்னது நிலத்தை குறிக்கும்ங்கிறான். இன்னும் நாங்க அடிக்கவே ஆரம்பிக்கல. கையப்பி போகணும்னு ஐயா ஒரு போலி காவல் நிலையத்தில் அடிப்பாங்கல்ல, டே நான் அடிக்கவே இல்லை என்ற ஐயா அந்த மாதிரி அடிக்கவே இல்லை. அதுக்குள்ளே திராவிடம் என்பது என்ன சொல்லு? திராவிட மாடல், தமிழ் வாழ்க, தமிழ் வளர்ப்போம், திராவிட மாடல். திராவிட ஆட்சி கூட கிடையாது, திராவிட ஆட்சி முறை கூட கிடையாது, திராவிட மாடல். எப்படி தமிழ் வளர்க்குறாங்க பத்தியில மாடல் தான். நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது, நம்ம செஸ். இங்க சொன்னால கேலோ இந்தியா, சீமான் என் தம்பி பேசினால, எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சி இந்தி தெரியும் வாடா. பிக்கல் நீட்டை ஒழிக்கிறது கையெழுத்து 80 லட்சம் கையெழுத்து வாங்கி மோடியே அங்க போய் பார்த்தாரு கொடுத்துருக்கலாம், இங்க வந்தாரு கொடுத்துருக்கலாம். ஒரு பையில போட்டு ஐயா ஐயா நீட்டியா இதை நீட்டையா பார்த்து காட்டு ஏதாவது பண்ணுங்கய்யா. செங்கல் மாநாட்டில் செங்கல் அப்படி அப்படியே இல்லை, அது வச்சு ஒளி வீச்ச அப்படி அப்படி காட்டுறாங்களா மேல. ஏப்பா அந்த செங்கலை டெல்லிக்கு போகும்போது எடுத்துக்கொண்டு வச்சு ஐயா தாங்கய்யா எய்ம்ஸ். பக்கத்துல உட்காந்துட்டே பேசிட்டு இல்லையா ஐயா எய்ம்ஸ்யா, அந்த செங்கலை அங்கே காட்ட வேண்டியதான். டேய் அதெல்லாம் அதெல்லாம் புலி மரவனுக்கு இருக்கும்டா அந்த திமிரு. உனக்கு எங்கடா இருக்கு? உனக்கு எங்க இருக்கு? எப்படிப்பட்ட ரத்தம் பாரா. இந்திய ராணுவம் திம்பு பேச்சுவார்த்தைக்கு வான்னு டெல்லி அசோகா ஹோட்டல்ல நிறுத்திட்டாண்டா, விடுதியில நிறுத்தி எங்க அண்ணனை மிரட்டாண்டா. 1 மாசம் வீட்டு சிறையில் வச்சுட்டான், அவசர அரெஸ்ட். ராணுவ தளபதி மிரட்டுறான். ஒரு புகைச்சிட்டு சிகரெட் அப்படி சாம்பலை தட்டு நசுக்கிறான். இது மாதிரி உன்னை நசுக்கிறேன்றான் எங்கால. அவருக்கு தாடி கூட கிடையாது. அப்படியே think over it, think about it. You have 2 children. எங்கால நீங்களும் ராணுவத்தில் இருக்கிறீங்க, நானும் ராணுவத்தில் இருக்கேன், ராணுவம் வச்சிருக்கேன். உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு, எனக்கும் பிள்ளைகள் இருக்கு. அது மாதிரி உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு. எப்படி எப்படி பெரிய ராணுவம், இந்திய ராணுவ பெரிய வல்லாதிக்க புடுங்கி அந்த ராணுவ தளபதி கிட்டாரு எனக்கு தான் பிள்ளை இருக்கு, உனக்கு இருக்கா? அப்படி இருக்குடா. அப்படிதான் நீங்க ராஜீவ் காந்தி ஆற்றால் 2000 பாய்ஸ். நாம ஒரு துணை கண்டத்தின் அதிபதி. எந்த கொம்பாதி கொம்பானா விடுற என் இனத்தை தொட்டா உன்னை தூக்கு வேண்டா. எவ்வளவு பெரிய வேணும், எவ்வளவு பெரிய புடிங்காரு. உலகத்துல எவ்வளவு பெரிய குற்றத்துக்கும் ஒரே தண்டனைடா, மரண தண்டனை. மரணத்துக்கு பயப்படவனுக்கு எல்லாம் மயிருடா போடா.
இந்த பல பய மயிருங்கிறது கெட்ட வார்த்தையும் பேசிடுறான். தலையில் இழிந்த மயிரனைய மாந்தர் நிலையில் இழிந்த கடை நம் வேதம் பாடுது. மயிர் நிப்பா உயிர்வாழா கவரிமான் அண்ணால் மானம் வரின்னு நம் வேதம் பாடுது. இத கேசம்ங்கிறது, இது ஏதோ என்னது சிகைங்கிறது. இப்படியே தாய்மொழி அடிச்சு நாசம் பண்ணி பொருட்கள், அதை விட்டு வாஸ்துகள் வஸ்துகள், மனம்ங்கும்போது வாசனை, என்ன தேவை பேசுறது. இது எது தமிழ்? பல பேர் அண்ணா இது தமிழ் இல்லையானே. ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஐயோ இப்பவே கண்ணை கட்டுதேங்கிற மாதிரி அவர் ஐயோ இப்பவே கண்ணை கட்டுதே, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. தம்பி கூட யார் ஓடி வர்றான்னு பாக்குறாள், நான் இல்லை. ஒரு ஆளா ஓடியாவது வெற்றி கொட்ட தொடுவேன். நீ வந்தாவா வரலைன்னா போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் தான் திரும்ப தெரிஞ்சுறல, பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பி தங்கைகள் என் பின்னாடி நிற்கிறார்கள் என்ற திமிரோடு நிற்பவன் அல்ல இந்த சீமா. பல லட்சக்கணக்கான என் தம்பி தங்கைகளுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் என்ற திமிரும் பெருமிதமும் அதுல நிற்கிறேன். என்ன செய்வது? இப்பவும் தனிச்சு போடுவேன், 26 தனிச்சு தான் போடுவேன். ஓட்டு போடல, போயிட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, உதயசூரியனுக்கு போடு, தாமரைக்கு போடு, எதுலயே போடு, இல்ல தண்ணியில கூட போடு, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் ஒரு நாள் இந்த மகனை நீ தேடுவேன். இப்போலாம் யாரும் அப்படி சொல்லலையே, அடுத்து நம்ம தான். அண்ணே, எண்ணற்ற தாய்மார்கள், நான் சாகிறதுக்குள்ள உன்னை முதலமைச்சரா பார்த்துட்டு போகணும், உன் ஆட்சியில தான் நான் சாகணும். எண்ணற்ற தாய்மார்கள், அது நடக்கும். நீ என்னை தோக்கடியும் பார்ப்போம், தோக்கடிக்க முடியாது. ஆல்வாயிடு சொல்ற மாதிரி, தம்பி நான் 1000 முறை வென்று 100 முறை தோற்றவன் இல்லை, 1000 முறை தோற்றவன். எனக்கு அதை பத்தி வரி இல்லை. எளிதில் வென்றவன் இதயம் பூவினும் மெல்லிதாக இருக்கும், தோற்று 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 வென்றவன் இதயம் இரும்பினும் கனமாக இருக்கும். வெற்றியின் அருமை எங்களுக்கு தான்டா தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். வென்றோம், நிறைய பேரை கொன்றோம், அதுல எந்த சந்தையும் இல்லை. நீ இப்ப என் தம்பியை கொண்டு ஆடுறில்ல, பாட்டம் போடுறில்ல, சேவியர் குமாரை கொண்டு விட்டு என்ன செட்ட எப்படி? காலம் மாறும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் இல்ல, காலத்தை நாங்கள் மாற்றுவோம். காலம் வரும் என்றும் காத்திருப்பவர்கள், எங்களுக்கான காலத்தை நாங்களே உருவாக்குவோம். அன்னைக்கு என் தமிழ் மீளும், தமிழே ஆளும். இது நடக்கும், நீங்க பார்க்க போறீங்க. ஏன் அண்ணன் எப்படி சும்மா பேசிட்டு இருக்கிறான்னு? நான் சொன்னதெல்லாம் நடக்குது, நடக்கும், நடக்கும். நீ பார்த்துக்கிட்டே இரு. பிஜேபி வந்துரும்பா, அது வந்துரும்பா, இது வந்துரும்பா. எவனோடும் கூட்டணி இல்லைங்க, நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னா என்ன காரணம்? நான் முழுமையாக இந்த மண்ணையும் மக்களையும் நம்புறோம்னு அர்த்தம். மக்களை நம்பி நடப்போம், நம் மக்கள் நம்பும்படி நடப்போம். என்னைக்கு நம் மக்கள் மீது நமக்கு நம்பிக்கை வருகிறதோ, என்னைக்கு நம் மீது நம் மக்களுக்கு நம்பிக்கை வருகிறதோ அன்னைக்கு நமக்கு வாக்கு தரட்டும். அதுவரை நாம் மக்கள் பணியிலே இருப்போம். என்ன இவங்க மாதிரி காசு வச்சுக்கிட்டா நம்ம ஒரு மாசம் வெள்ளத்துல போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காசு பணம் கொடுத்தோம், உதவணும், பொருட்கள் கொடுத்து உதவணும் இல்ல. தானி ஓட்டுறேன், வெளிநாடுகள் அங்கெங்க இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வண்டி ஓட்டுறேன், பெரிய வணிக நிறுவனங்களில் வேலை செய்யறேன். அவன் 100-50 காசை சேர்த்து சேர்த்து அனுப்பி அன்னை உதவுங்க, அன்னை உதவுங்க, அன்னை உதவுங்க. ஏன்னா இங்க ஒரு கால முரண் இருக்கு. பணம் இருக்கிறவன்ட்ட இன உணர்வு மான உணர்வு இருக்க மாட்டேங்குது, மான உணர்வு இன உணர்வுகிட்ட பணம் இருக்க மாட்டேங்குது. இது ஒரு கால முரண். ஏதோ உடுமலைப்பேட்டையில ஒரு இடத்துல உட்காந்து சீமான் கத்திக்கிட்டு செத்து போயிடான்னு நினைக்கிறேன். நீ தம்பி, நீ விடாது கருப்பு அப்படின்னு ஒரு தொடர் இருந்துச்சு, பாத்திரியா? அது இந்த கருப்பு தான். இது விடவே விட.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா இரு. அதாவது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அப்ப நல்ல தண்ணியை குடிச்சா உணர்வு அதிகமா இருக்கணும், அதுக்கு தக்கன வேலை செய்யும். இப்ப என்ன நம்ம பண்ணணும்னா, நமக்கு கோடி கனவு இருக்கு, அதை ஒண்ணு ஒண்ணா நம்ம சரி செய்யணும்னா நம்ம வந்து நமக்கு இந்த நிலமும் அதிகாரமும் நமக்கு தேவைப்படுது. சில பேர் என்ன சொல்லுவான், இப்படியே இருந்து எப்படி நீங்க வந்து சரி பண்ணுவீங்க சீமான், உங்க தொண்டர்கள்லாம் சுதந்திரம் மாட்டாங்க. என்கிட்ட யாரும் தொண்டர்கள் கிடையாது, எங்க கட்சியில தொண்டர்கள்லாம் கிடையாது, எல்லாருமே புரட்சியாளர்கள், லட்சியவாதிகள். அவர்கள் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அந்த தலைவன் அவர்களுக்கு கற்பித்திருக்கிறான், சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்ய விடாதுன்னு கற்பிச்சிருக்கார். ஒன்றும் செஞ்சிட முடியாது. அது மாதிரி சுதந்திர பசி கொண்ட பிள்ளைகள் தான் என்னோட, வெறி கொண்ட வேங்கைகளும் சிறுத்தைகளும் புலிகளும் தான் என்னோட இருக்குமே ஒழிய நாய் நரியெல்லாம் என் பின்னாடி வராது. உருவத்தில் பெரியதாக இருக்கலாம் நாய், ஆயிரக்கணக்கான நாய்கள் ஒரு இடத்தில் கூடி நின்றாலும் ஒரே ஒரு கல்லை விட்டு எறிந்தால் எல்லா நாயும் சிதறி ஓடும். ஆனால் உருவத்தில் சின்னதாக இருக்கிற தேனீக்கள் ஒரு கூடை கட்டி வாழும். ஒரு கல்லை விட்டு எறிந்தால் நாய் ஓடியது போல நீதான் ஓட வேண்டும். ஒரு கல்லை விட்டு எரிஞ்சு பாரு, திரத்தி திரத்தி உன்னை வரட்டு, நீ ஓடுவ. நாங்கள் தேனீக்களை விட வலிமையானவர்கள், அது தெரிஞ்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும்.